ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு விரிஞ்ச கடாயில் 150 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸுக்கு 3 பல்லாரியை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துட்டு பல்லாரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பல்லாரி வதங்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு மிக்சி ஜாரில் 8 வத்தலை அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு சைஸுக்கு 1 துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பல்லாரியோட அளவு பாதிக்கு பாதி குறைஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வத்தல் விழுதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இந்த வத்தல் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டும் சேர்த்துருந்தோம், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா பழுத்த தக்காளியில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக மசீர பக்குவத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சிக்கனை கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா சிக்கன் இது போல் அழகாக வெந்திருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு பாஸ்மதி அரிசியை அளந்து ஊற வச்சுருக்கேன். 2 கப்பு அரிசிக்கும் நம்ம 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்போட டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உப்பு லைட்டாக கரிச்ச மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கப்பு பாஸ்மதி அரிசியும் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு அந்த அரிசியை மட்டும் இப்போ இது கூட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஜெண்டிலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அந்த சாறை சேர்த்துக்கோங்க. சாறை சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சம அளவில் இருக்கும். இப்போது கீழே இருக்கிற அரிசி அந்த சிக்கன் எல்லாமே மேலே வர்ற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டையும் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா நல்ல கமகமனு வாசனையோட பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நெய்யில் முந்திரியும் கிஸ்மிஸும் வறுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட இருக்கலாம். இப்போது ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ஜெண்டிலாக கீழே இருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே ஒரு சைடில் இருந்து இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. இது போல் சைடில் இருந்து கிண்டி எடுக்கணும். அப்போ தான் அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக அழகாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இனி நீங்கள் இந்த சிக்கன் பிரியாணியை சுட சுட சர்வ் பண்ணலாம். நான் சிம்பிளாக ரைத்தா மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட சிக்கன் குழம்பும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழம்பு இல்லாமலேயே இந்த சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் இருந்து கண்டிப்பாக இந்த ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு
டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.